வணக்கங்க. இன்றைக்கி நான் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து 1/2 லிட்டர் பேக்கெட் பால் 2 எடுத்துருக்கேங்க. அப்புறம் 2 to 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது இந்த பாலை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சிடலாங்க. பால் பொங்கிருச்சுங்க நல்லா. இப்போ இந்த டைமில் வந்து நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ இந்த லெமன் ஜூஸ் இருக்குங்க, அதில் வந்து போட்டு திரிய வச்சிடலாம். அதை பாலை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தனித்தனியாக தண்ணியாகவும் இந்த கட்டி கட்டியாக வரும். இப்போ அதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். தனியாக பிரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பெரிய லெமனை எடுத்து நான் ஜூஸ் எடுத்துருந்தேன். நம்மளுக்கு வந்து பால் எவ்வளோ விடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட லெமனை சூடாக இருக்கும்போதே விட்டால் தான் இந்த மாதிரி பிரியும். இல்லைன்னா வினிகர் கூட எடுத்துக்கலாம். வினிகர்னால் 1 மூடி to 1.5 மூடி போட்டுக்கலாம் நம்ம 1 லிட்டர் பாலுக்கு. இப்போ அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி தனியாகவும் அந்த இது இருக்குது இல்லைங்களா பாலாடை, அதையும் தனியாக எடுத்துருவோம். அப்புறம் தண்ணியில் போட்டு ஒரு அலசி கட்டி வச்சிடலாம். பாருங்கள், இதை வந்து தண்ணியிலையும் போட்டு வடிச்சிட்டு தண்ணியும் வந்து போட்டு அலசி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். வேணும்னா இஷ்டம் இருந்தால் கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ஒரு மூட்டை கட்டி வைக்கணுங்க. ஒரு காட்டன் துணி மாதிரி இதில் மூட்டை கட்டி வச்சிடணும். தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக விடணும். அதாங்க நம்ம வந்து துணியில் கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. நல்லா வந்து தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வச்சோன்னா செட் ஆகிடும். அது நம்ம எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா செட் ஆகிடும். அப்புறம் அதை பீசஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வீட்லேயே ஹோம்மேடு ஹெல்த்தி ஆகிடுச்சு. நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து 100 கிராம்ஸ் கூட வரல, ஏன்னா நான் 1 லிட்டர் தான் போட்டு பண்ணேன். அதை வந்து நல்லா மூட்டையில் கட்டி அதை வெயிட்டு வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அது செட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ அது நம்ம க்யூபாக நான் கட் பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ஹெல்த்தியான ஹோம்மேட் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேணும்னா பெப்பரு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணும்போது அதோடையே சேர்ந்து வந்துடும். பெப்பர் பொடி மாதிரி ஏதாவது போடணுன்னா போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.